நான் தாங்க சூப்பர் ஸ்டாரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு நடிகை வந்து பயங்கரமாக பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டி வந்து சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக இருக்குது. ரஜினி ரசிகர்களெல்லாம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது யார் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னணி நடிகை வந்து எனக்கு வந்து சிம்புவத்தை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு டாக் வந்து சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அவங்க யார் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து ஃபகத் ஃபாசில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜயோட பையன் வந்து டைரக்ட் பண்ண, நம்ம விக்ரமோட பையன் வந்து நடிக்க, நம்ம விஜய் சேதுபதியோட பையன் வந்து வில்லனை நடிக்க ஒரு படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அது என்ன படம் அப்படிங்கிற மாசான அப்டேட்டையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து தளபதி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவத்தை தொடர்ந்து தளபதி விஜயும் திரிசாவும் ஸ்ருதிஹாசனுக்கும் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். லாஸ்ட்டாக நம்ம ராயன் படத்தோட சக்ஸஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த படம் இப்போ வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு இந்த படத்தை பற்றி என்ன பேசிக்கிறாங்க, கலாநிதி மாறன் வந்து ரொம்ப துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாராம், அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ, நிறைய அப்டேட்டும் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் யாரப்பா சூப்பர் ஸ்டாரோட ஒய்ஃபு அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சு வாரியர். மஞ்சு வாரியர் வந்து நம்ம ரஜினி அவர்களோட வேட்டையன் படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு அதிரடி ஆக்ஷன் படமாக வந்து நம்ம ஞானவேல் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக வராராம். மிகப்பெரிய பரபரப்பும் த்ரில்லரும் கலந்த கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில், நம்ம ராணா, ரித்திகா சிங், அப்புறம் துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பக்கா என்டர்டெய்னர் படமாக வரப்போகுது. ஞானவேல் படமே வந்து ஒரு சமூக அக்கறையுள்ள படமாக வந்து வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த படம் வந்து அந்த பாதையை மாற்றி ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் படமாக வந்து எடுக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியானோடனே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி. ஏன்னா வந்து நம்ம ஞானவேல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பக்கா ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு மனிதர். அவர் வந்து இப்படி ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் படம் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற போது எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டாருக்காக தன்னோட பாதையை மாற்றிக்கிட்டாரோ, இல்லை சூப்பர் ஸ்டார் வந்து கமர்ஷியல் எதிர்பார்க்குறாரோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சர்ச்சையான பேச்சுக்கள்லாம் வந்தது. அந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க, இந்த படத்தோட அப்டேட்டுகள் வந்து தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வந்துகிட்டே இருக்குது. இந்த படம் வந்து ஒரு அதிரடி ஆக்ஷன் படமாக வந்து ஞானவேல் வந்து எடுக்க போகிறாராம். இதுவும் ஒரு த்ரில்லர் சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்ம மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து அவங்களோட ஃபுட்டேஜ் அப்படிங்கிற இன்னொரு பட ப்ரொமோஷனுக்காக ஒரு பேட்டியில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் தாங்க சூப்பர் ஸ்டாருக்கு ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிவிட்டு, ஆனால் ஒய்ஃபுன்னா வந்து நான் இந்த வேட்டையன் படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து ஒய்ஃபாக நடிக்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் படமாக வந்து அமைய போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, அதனால தான் இந்த படத்தை வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து மஞ்சு வாரியர் வந்து இந்த படத்துக்கு உண்டான அப்டேட்டை வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு மிகப்பெரிய வெயிட்டான ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூடவே கடைசி வரைக்கும் இந்த படத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறாராம். ஃபகத் ஃபாசிலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து காமெடியில் கலக்குன்னு கலக்கியிருக்காங்களாம். அந்த அளவுக்கு காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே வந்து விக்ரம் படத்தில் கமல்ஹாசன் கூட சேர்ந்து ஒரு ஆக்ஷன் ரோலில் கலக்கியிருந்தார் நம்ம ஃபகத் ஃபாசில். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து என்ன சம்பவம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து மலையாள ரசிகர்களும் தமிழ் ரசிகர்களுமே வந்து ரொம்ப பொறுமையாக வந்து காத்துட்ருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹைப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்க. அடுத்ததாக எனக்கு சிம்பு வந்து ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் அவர் மட்டும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிகை வந்து ஓப்பன் டாக்காக ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்க யாருன்னா நம்ம தளபதி ரசிகை கீர்த்தி சுரேஷ் தான். கீர்த்தி சுரேஷ் வந்து ரகுதாத்தா அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை வந்து சுமன் குமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட அப்டேட்டுக்காக வந்து ப்ரொமோஷனுக்காக ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தோட அப்டேட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து சிம்புவை ரொம்ப பிடிக்கும், சிம்புவோட ஒரு படம் நடித்தா நல்லாயிருக்கும், ஆனால் அவர் மட்டும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, அவரை வந்து நேரில் நான் பார்த்தது கூட இல்லை, ஆனால் ஃபோனில் 4-5 வாட்டி பேசியிருக்கிறேன். அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஃபேன்ஸு, அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்குது, எல்லா
பக்கமும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சிம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் கூட ஒரு படம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக்காக வந்து ஒரு பிரைவேட் சேனலுக்கு வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டியை பார்த்தோன்னே ரசிகர்கள்லாம் மட கீர்த்தி சுரேஷ் இந்த அளவுக்கு சிம்பு மேலே ஒரு கிரேஸாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்பு ரசிகர்கள் வந்து கீர்த்தி சுரேஷ் கண்டிப்பாக நம்ம தலைவர் உங்கள் படத்தில் நடிப்பார், நீங்கள் அவர் படத்தில் கமிட் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சிம்புவோட ஃபேன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் கீர்த்தி சுரேஷை டேக் பண்ணி அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் சிம்புவோட அப்டேட்டு. அடுத்ததாக நம்ம தளபதி பையன் வந்து ஜோசன் சஞ்சய் வந்து ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறதா இருந்தார். அந்த படத்தை வந்து லைக்கா நிறுவனம் வந்து தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்லாம் வந்துச்சு. அந்த படம் வந்து தொடங்கவே இல்லை. இப்போ அந்த படத்துக்கு உண்டான வேலைகள் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜோசன் சஞ்சய் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தோட ஹீரோவை வந்து நம்ம விக்ரமோட பையன் துருவ் விக்ரம் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறாரு. அவருக்கு ஹீரோயினாக வந்து நம்ம டேரக்டர் சங்கரோட பொண்ணு அதிதி சங்கர் தான் வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு யாரப்பா மியூசிக் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட பையன் அமீன் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் கேரக்டர், அதாவது வில்லன் கேரக்டர் வந்து யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா அவர்கள் தான் வந்து இந்த படத்துக்கு வில்லனாக வந்து கமிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குது. இந்த அப்டேட் கேட்கவே நம்மளுக்கெல்லாம் மிகப்பெரிய எக்ஸைட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே மிகப்பெரிய பிரபலங்களோட பசங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க, டைரக்ட் பண்ணுறாங்க, மியூசிக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அடுத்த தலைமுறையோட நாயகர்கள் வந்து இப்போவே உருவாகிட்டு இருக்காங்க. ஒரு வெல்த்தியான ஒரு ஹெல்த்தியான தமிழ் சினிமா வந்து உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. இவங்களோட காம்போ வந்து நம்மளுக்கு கேட்குறக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து போடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் இதை பற்றின டிஸ்கஷன் வந்து மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்குது. அடுத்ததாக நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து தளபதி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அது என்ன சம்பவம்னா வந்து கோட் படத்தோட அடுத்த அப்டேட் வந்து சோசியல் மீடியாவில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து 3rd சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹிண்ட் வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து இந்த 3rd சிங்கிள் வந்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் தான் வந்து பாடியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆக போகுது. ஆல்ரெடி வந்து சிங்கிள் 1 சிங்கிள் 2 வந்து ஓரளவுக்கு கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது. ஆனால் இந்த பாட்டு வந்து டெஃபினட்டாக ஷியூராக உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிடிச்ச பாட்டாக தான் இருக்க போகுது. நீங்கள்லாம் ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டாக இந்த பாட்டை வந்து கேட்க போகிறீங்க, பயங்கரமாக ஆட போகிறீங்க, குத்தாட்டம் போட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து ஒரு ஹைப்பை வந்து பயங்கரமாக வந்து ரைட் அப் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டை பற்றி. அந்த பாட்டில் வந்து ஸ்ருதிஹாசன் வந்து ஹை பீட்டில் வந்து பாடியிருக்காங்களாம். ஏன்னா தளபதி விஜய் வந்து பயங்கரமாக ஸ்டெப் பண்ணுவார், டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறக்காக ஸ்ருதிஹாசன் ரொம்ப எனர்ஜி லெவலில் ஒரு சூப்பரான ஒரு சாங்கை வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா வந்து கம்போஸ் பண்ணியிருக்காராம். ஸ்ருதிஹாசன் வாய்ஸில் தாறுமாறாக இருக்க போதாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தளபதி விஜயும் நம்ம த்ரிஷாவும் வந்து பயங்கர மாட்டம் போட்டிருக்காங்களாம். நீங்கள் த்ரிஷாவும் நம்ம தளபதி விஜயோட காம்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி போடு சாங்கை தான் நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வரும். அந்த அப்படி போடு சாங்கை வந்து டபுள் மடங்காக இந்த படத்தில் வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால் நம்ம தளபதி விஜயும் நம்ம த்ரிஷாவும் சேர்ந்து ஸ்ருதிஹாசனை சேர்த்து சம்பவம் பண்ணி விட்டாங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பாடுறீங்களோ அந்த அளவுக்கு எங்களால் ஆட முடியும் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குதுங்க. ஏன்னா லாங் கேப்புக்கு அப்புறமா வந்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து பாட போகிறாங்க, அதுவும் நம்ம தளபதி விஜய்க்கு பாட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டோன்னா ரசிகர்களும் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம கோட் படத்தோட அப்டேட்டு. ஓகே, இந்த வீடியோட கடைசியாக வந்து ராயன் படத்தோட வசூல் நிலவரங்களை பார்த்துருவோம். ராயன் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ரிலீஸ் ஆகி போட்டுருக்குதுங்க. ஏற்கனவே நான் ராயன் படத்தை பற்றி 2-3 வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஷூராக ஹிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அது வந்து டெஃபினட்டாக அந்த படம் ஹிட் ஆகி சக்ஸஸை வந்து பயங்கரமாக கொடுத்துட்ருக்குது. மாசிவ் ரெஸ்பான்ஸ் வந்து தனுஷ்க்கு அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. இந்த படத்தை பற்றி வர்றதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்பெக்டேஷன் எகிரிந்தது. ஏன்னா தனுஷ்க்கு வந்து உலக அளவில் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஹிட் ஆக போகுதுன்னு தெரியும். ஏன்னா வந்து தனுஷ் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே பவர் பாண்டிங்கிற படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சு அதையும் வந்து சக்ஸஸ் பண்ணார். அந்த வகையில் வந்து இந்த ராயன் படமும் இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி போட்டுருக்குதுங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹாப் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் அது வந்து மோஸ்ட்லி ஒரு 85% மேலே வந்து மக்களுக்கெல்லாம் வந்து செகண்ட் ஹாப்பும் பிடிச்சிருக்கு. ஏன்னா தனுஷ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்ல முடியும். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் வந்து தனுஷ் மேலே இருக்கிற அதிக நம்பிக்கையால் தண்ணி மாதிரி இறைச்சாருங்க பணத்தை. 100 கோடிக்கு பக்கமாக இந்த படத்தை வந்து எடுத்து முடித்தார். ஏன்னா தனுஷ் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டால் அந்த
கலெக்ஷன்ஸை அவர் போட்ட காசை எடுத்தாரா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா 15 கோடியை அசால்ட்டாக எடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி 6 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 92 கோடியை வந்து அவங்க அப்படியே வந்து கலாப்பட்டியில் நிறைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து கலாநிதி மாறன் அவர்களே வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. அதனால் கலாநிதி மாறன் வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்காராம். ஆனால் தனுஷை நம்பி எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணலாமாப்பா, அடுத்து வந்து 200-300 கோடி ப்ராஜெக்ட் பண்ணக்கும் நான் ரெடி, தனுஷ் ரெடியா அப்படிங்கிற மாதிரிலாம் கலாநிதி மாறன் அவர்கள் வந்து பேசியிருக்காராம். இந்த விஷயம் வந்து நம்ம கோலிவுட் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து தனுஷ் வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டராக அவதாரம் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சினிமா பிரபலங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து தனுஷ் பற்றி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து நான் வந்து ராயன் படத்தை பார்த்தேன், ராயன் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது, படம் முழுக்க சூப்பராக இருந்தது, நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக்கில் பின்னிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு சர்வதேச அளவில் ஒரு இயக்குனர் வந்து கிடைச்சிட்டாரு, இந்த மாதிரி படம் வந்து நான் பார்த்தது எல்லாம் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக ஆக்ஷன் பிளாக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு நம்ம தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு லாரன்ஸ் வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு நம்ம தனுஷை. இப்படி வந்து 6 நாட்கள் 92 கோடி வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குது. இன்னும் அடுத்த வாரங்களில் இந்த படம் வந்து 100 கோடியை தாண்டியும் ஓடப்போகுது. கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து கலெக்ஷன் நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சினிமா ட்ராக்கர்ஸில் இந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து தனுஷ் ரசிகர்களும் பயங்கரமாக இந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இனிமேல் தனுஷ் ரசிகர்களை கையிலேயே பிடிக்க முடியாதப்பா அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைடு தனுஷோட படம் அப்படிங்கிறனால மிகப்பெரிய நடிகர்களும் மிகப்பெரிய டைரக்டர்களுமே வந்து தனுஷுக்கு டைரக்டாக கூப்பிட்டு சூப்பராக வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த படம் வந்து எல்லா பக்கமும் சூப்பராக ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டுகளையும் கொடுத்துட்டு இருக்காங்களாம். ஃபாரின்லேயும் இந்த படம் வந்து பயங்கரமாக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்காம். ஒரு மாசிவ் ஓப்பனிங் வந்து தனுஷ் படங்களுக்கு ஃபாரின்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த சினிமா ட்ராக்கர்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் வந்து சோசியல் மீடியாவில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதாங்க நான் சொல்ல வந்த அப்டேட்டுங்க. இந்த அப்டேட்டுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நான் சொன்ன விஷயங்களில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட்டுகள்லாம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் சோசியல் மீடியாலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும். ஓகே, நம்ம அடுத்த அப்டேட்டுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.